உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் இணையதளத்தின் வழி சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியேன் சிவபிரதீபா. சிவாய் நம. ஏற்கனவே எல்லாரும் முந்தைய பதிவுகள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு கொஞ்சம் இதுக்கு வந்தீங்கன்னா எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். போன பதிவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? சுவாமி பாடின 2வது பாடலாக இருக்கக்கூடிய கைத்தல நிறைக்கணி பாடல் பார்த்தோம் இல்லையா? அதில் முதல் 8 வரி இது வரைக்கும் நம்ம பார்த்து நிறைவு பண்ணியிருக்கோம் இல்லையா? ஒருத்தர் அந்த பாடலை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா 9வது வரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இப்போ நான் பாடலை படிக்கிறேன், ஒருத்தர் ஏன் கூடவே சேர்ந்து நீங்களும் படிக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கும் அது எளிமையாக இருக்கும். இந்நேரம் பிரித்து படிக்க தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா திருப்ப அதனால அந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறோம். மறுபடியும் நான் படிக்கிறேன், என் கூடவே சேர்ந்து படிச்சுட்டு திரும்ப அதுக்கப்புறமே இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய 8 வரிகளையும் நம்ம தொடர்ந்து விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கலாம். சிவாய் நம. கைத்தல நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய மதையானை மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர்கோடு பணிவேனே. இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? இது வரைக்குமே எல்லாருக்கும் தெளிவாக அந்த பொருள் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி சரியாக உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தைகள் சரியாக புரியல, இல்லை இங்கே விளக்கப்படுத்துனது எனக்கு சரியாக புரியலை அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் திரும்ப மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுத்துட்றேன். அது எளிமையாகவே சொல்ல முடியும்னா உங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸுக்கு கீழேயே நான் திரும்ப அதில் பதில் கொடுத்துட்றேன். சரியா? இப்போ பார்க்கலாமா? நம்ம 9வது வரைக்கும் போக போகிறோம். 9வது வரை நான் படிக்கிறேன் பாருங்கள். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் ஒரே ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு அடுத்த 4 வரிகளை அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்துருக்கிறார். முதல் 2 வரிக்கு விளக்கம் பார்த்துட்டு அடுத்த 2 வரி பார்க்கலாமா? இப்போது இது அழகான ஒரு கதையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வரிகள் புரிஞ்சுக்கிறதுங்கிறது எளிமையாக இருக்கும். அந்த கதையை பார்க்காம இந்த வரிகளுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கதையை பார்த்துட்டு இந்த வரிகள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக புரியும். அந்த கதையை பார்க்கலாமா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன கதையை இங்கே நமக்கு பொருள்படுத்தியிருக்கார் அருணகிரிநாதர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியாசர் எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தராக இருப்பார் இல்லையா? 18 புராணங்களை நமக்காக கொடுத்த ஒரு அழகான மகான் வேத வியாசர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வியாசர், வேத வியாசர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேதங்களை பிரித்து எடுத்து கொடுத்தவர். 4 வேதங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? இந்த 4 வேதங்களும் ஒன்றாக இருந்ததாகவும் அது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததாகவும் அதை தனித்தனியாக எல்லாருக்கும் எளிமையாக புரிவதற்காக அதை பிரித்து வச்சவர். அப்படிங்கிறதுனால தான் வேதத்தை பிரித்தவர் அப்படிங்கிறதுனால வேத வியாசர் அப்படிங்கிற பேர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சரியா? இப்போ இந்த 18 புராணங்கள் சரி, அதில் முக்கியமானது ஒன்றாக பார்க்கும்போது மகாபாரதம். இன்றைக்கி நமக்கு மகாபாரதம் முழுமையாக கிடச்சிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல், அதாவது எழுத்து பிழை இல்லாமல் அந்த சரியான அவர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த முழு பொருளோடு இன்றைக்கி நமக்கு முழுமையாக கிடச்சிருக்கு. இதே போல் இன்னொன்று கிடச்சிருக்கு இல்லையா? திருவாசகம். எல்லாரும் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. ஏன்னா சுவாமியே எழுதி கொடுத்துருக்காரு. மணிவாசகர் சொல்ல அது சுவாமியே எழுதி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அதில் ஒரு எழுத்து கூட பிள்ளை இல்லாமல் மிஸ் ஆகாமல் நமக்கு முழுமையாக ஒரு கிடைக்கப்பட்ட நூலாக இருக்குது திருவாசகம். அதே போல தான் இந்த மகாபாரதம் நமக்கான வாழ்க்கை நூலாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கிறோம் மகாபாரதம்னு சொன்னோன்னே? பஞ்சபாண்டவர்களை பற்றியும் கிருஷ்ணரை பற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்படி தானே நம்ம பார்க்குறோம். அதில் அழகாக பகவத்கீதை சுவாமி சொல்லியிருக்கார், கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். இவ்வளோ தான் நம்ம அதை யோசிக்கிறோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய கிளை கதைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கு மேலே இருக்குது. எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க? என்னோடய வாழ்க்கையில், என்னோடது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான தீர்வு கண்டிப்பாக மகாபாரதத்தில் இருக்குது. அப்போ எவ்வளோ ஒரு அழகான புக்கு இல்லையா? அது நமக்கான தீர்வு எல்லாத்துக்குமான சொல்யூஷன்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ அழகாக நமக்கு கொடுக்கணும். இது எல்லாத்தையும் யோசிக்கிறார். இதை நமக்கு கொடுத்த வேத வியாசர்.
இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குற. இது அழகாக அவர் எழுதணும். அவர் எழுதுனது எல்லாமே வடமொழியில் தான். இப்போ இந்த வடமொழி ஸ்லோகங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன? நம்மளோட எழுத்துக்களில் இந்த கா கா 2 தான் இருக்குது இல்லையா? கா தொண்டைக்கால் போட்டோம்னா கான்னு நம்ம குறில் நெடிலோட நம்ம அங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இப்போ இதுவே வடமொழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்றதே 4 எழுத்துக்களாக இருக்குதா? நம்மளோட எழுத்துக்களில் இந்த குறில் நெடிலில் பெரிய வித்தியாசம் இருக்காது. பொருள் பெருசாக மாறுமா அப்படின்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் பொருள் மாறாது. ஆனால் வடமொழியை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்துக்களில் இந்த கா 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 இப்படி ஏதாவது ஒன்று மாறினா கூட, மேலே நீங்கள் வடமொழி பார்த்துருக்கீங்க அப்படின்னா இப்போ காடு போடும் போதே மேலே 1 2 3 4 அப்படின்னு குறிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த எழுத்துக்களில் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு பொருள்கள் இருக்குது. சரியா? அப்போ அந்த எழுத்தை கூட்டி வேறு ஏதாவது வாசிச்சிங்க அப்படின்னா அதனுடைய பொருள் முழுமையாக மாறும். அப்போது அது எழுதுறதுங்கிறது எவ்வளோ கடுமைன்னு பாருங்கள், எவ்வளோ கடுமையான ஒரு விஷயம். அந்த முழுமையாக ஒரு ஸ்லோகங்களை நமக்கு எழுதி கொடுக்கறது, அதை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, எழுதுகிறவங்களும் அதை தப்பாக எழுதிடக்கூடாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வேதவியாசர் அந்த மகாபாரதத்தை முழுமையாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய அந்த முழுமையான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கணும், ஒரு அழகான ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்கணும்னு முடிவு செய்கிறார். அவருக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா ஒரு ஸ்கிரைபு தேவைப்பட்டார். அதாவது எழுதி தரக்கூடியவர் அவருக்கு தேவைப்படுறார். இப்போ அவர் தானே எழுதலாம். ஆனால் அடுத்த ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது, அடுத்தது என்ன சொல்லணும், அடுத்தது என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இது ரொம்ப நாள்பாடு எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்குது. இது ரொம்ப சீக்கிரமே முடிச்சு அதை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுனால யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அதுவும் எழுதி கொடுக்கவர் சிறப்புக்குரியவராக இருந்தால் அப்படின்னாக்கா அந்த புத்தகம் என்றைக்கும் அழியாத ஒன்றாக இருக்கும், அந்த நூல் அழியாத ஒன்றாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு இங்கேருந்து யார்கிட்ட போகிறார்? பிரம்மன் கிட்ட போகிறார். போய் அவர்கிட்ட கேட்குறார், அப்பா இது போல் நான் ஒரு புத்தகம் எழுதலான் இருக்கிறேன், அதுக்காக நான் எழுதி கொடுக்குற வேலையை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும், ஒரு பொக்கிஷமாக கண்டிப்பாக இருக்கும். வருங்காலத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்காகவும் தீர்வாக கண்டிப்பாக இந்த புத்தகம் இருக்கும், இதை எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி வியாசர் போய் அங்கே பிரம்மன் கிட்ட கேட்குறார். அங்கே பிரம்மன் அடுத்தது என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அப்பா வியாசரே, நீ ரொம்ப வேகம் கொண்டவன். சரியா? உன்னோட வேகம் எப்படி இருக்குது? குதிரையோட நீ வேகம் கொண்டவனாக இருக்கிற. நீ சொல்லிக்கிட்டே போவ, உன்னோட ஸ்லோகங்களை எனக்கு பொருள்படுத்திட்டு நீ பாட்டி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். ஆனால் உன்னோட வேகத்துக்கு என்னால் எழுத முடியுமான்னு கேட்டால் அதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால் நீ என்ன பண்ணு, நீ என்னை விட்டுட்டு வேறு யாரையாவது இதுக்கு தேர்ந்தெடு, இன்னும் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா உன்னோட வேகத்துக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டார். இப்போ அவர் பிரம்மன் முடியாதுன்னு சொல்லிட்டாரா? அடுத்தது வியாசர் என்ன பண்ணார்? வைகுண்டம் போகிறார், விஷ்ணு தேடிட்டு போகிறார். அவர்கிட்டையும் இதையே சொல்கிறார், எனக்காக நீங்கள் எழுதி கொடுங்க, உங்களோட புராணத்தை தானே நான் சொல்ல போகிறேன், இன்னொன்று உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் முழுமையாக சொல்ல போகிறேன், நீங்கள் எனக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறார். அவரும் அதையே பதில் சொன்னார், உன்னுடைய வேகத்துக்கு எனக்கு ஈடு கொடுக்க முடியாது, உன்னோட வேகத்துக்கு நான் எழுதிடுவேனான்னு கேட்டால் அதுக்கு சாத்தியம் இல்லை, அதனால் நீ வேறு யாரையாவது வச்சு நிறைவாக அதை செஞ்சு முடி அப்படின்னு அங்கே விஷ்ணுவும் சொல்கிறார். அதன் பிறகு எங்கே போகிறார்? கைலாயம் போகிறார். அங்கே போய் சுவாமியை பார்க்குறார், சிவபெருமானை பார்க்குறார். அவர்கிட்டையும் இதே அப்ளிகேஷனை அவர் கொண்டு போய் அங்கே வைக்கிறார். எனக்கு இது மாதிரி எழுதித்தாங்க, மகாபாரதத்தை முழுமையாக நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் கேட்குறார். சுவாமி இதெல்லாம் செய்வாரா? கண்டிப்பாக செய்வார் தான். ஆனாலும் அதை விட அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எப்போவுமே சிவனேன்னு இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். சுவாமி தியானத்தின் மேல் இருக்கக்கூடிய பிரியம் எப்போவுமே ஜாஸ்தி. அவர் அடுத்ததாக என்ன பண்ணார்? அப்படியே திரும்பி தன்னுடைய குழந்தையை திரும்ப பார்க்குறார். தகப்பனாருடைய குறியீடு தெரிஞ்ச குழந்தை யார் தெரியுதா? விநாயகப் பெருமான் தான். அவர் ஏன் பார்க்குறார், அவர் ஏன் சிரிக்கிறார், எதுக்காக அவர் தன்னை நோக்கி பார்க்குறாருன்னு அவர் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படி ஒரு அழகான குழந்தை. அந்த குழந்தைக்கு அவர் திரும்பி பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்றது. அந்த குழந்தையும் தலையாட்டுனுச்சு. திருப்பி பழையபடிக்கு சுவாமி என்ன பண்ணிட்டார்? தன்னோட ஆழ்ந்த தியானத்துக்கு சுவாமி போயிட்டார். இப்போ வியாசர் என்ன பண்ணிட்டார்? அவருக்கும் புரிஞ்சிருச்சு. சரி, அவர் அங்கே கை காமிச்சிட்டார், விநாயகப் பெருமானை தான் கை காமிக்கிறாருன்னு வியாசருக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ வியாசர் அடுத்தது என்ன பண்ணுறார்? விநாயகப் பெருமான்கிட்ட போயிட்டார். போயிட்டு இதையே சொல்கிறார். ஆனால் அங்கே விநாயகர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் உனக்கு எழுதி தர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் எழுதிக்கிட்டே வரேன் இல்லையா, இடையில நீ நிப்பாட்டிட்ட அப்படின்னா நீ ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டே வா, நான் எழுதிக்கிட்டே வருவேன். நான் எழுதுகிற வேகத்துக்கு நீ சொல்லணும்.
நான் எழுதிட்டு வரும்போது இடையில நீ ஸ்டாப் பண்ணிட்ட, நீ நிப்பாட்டிட்டேன்னா நான் அப்படியே ஓலைச்சுவடியை வச்சுட்டு எழுந்து போயிடுவேன், திருப்பி எழுதி தர மாட்டேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், வியாசருக்கு எப்படி இருக்கும்? கேட்குறவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க? உன்னுடைய வேகத்துக்கு என்னால் வர முடியாதுப்பா, நீ வேறு யாரையாவது பார் அப்படி சொன்ன இடத்துல இங்கே விநாயகர் என்ன சொல்கிறார்? உன்னை தாண்டி நான் எழுதிட்டு போவேன், என்னோட வேகத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொன்னால் வியாசர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாரு. என்னடா அது எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்க, இவரை மட்டும் மாற்றி இப்படி சொல்கிறாரே, நம்ம இதை பண்ணிடுவோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் அவருக்கும் ஒரு யோசனை வந்தது. யோசிச்சுட்டு சரி ஒருவேளை நம்ம நிப்பாட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக யோசிச்சுட்டு அடுத்த வார்த்தை அவர் என்ன கேட்குறார்? சரி சுவாமி, நீ உங்களோட வேகத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேகமாக எழுதுறீங்களோ உங்களோட வேகத்துக்கு தகுந்த மாதிரியே நானும் வேகமாக என்னோடய ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே வரேன். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன். என்னப்பா சொல்லு? இப்போ இங்கே வியாசர் திருப்ப என்ன பதில் சொல்கிறார்? நான் சொல்லிக்கிட்டே வருவேன், நீங்கள் எழுதும்போது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் பொருள் தெரியாமல் நீங்கள் எழுதக்கூடாது. நான் சொல்லிடுவேன், அதை நீங்கள் பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாக தான் நீங்கள் அந்த ஸ்லோகத்தை எழுதணுமே தவிர புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டி எழுதிட்டே போகக்கூடாது. நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதிட்டு வரக்கூடாது அப்படின்னு அங்கே சுவாமிகிட்ட சொல்கிறார். அவரும் சரின்னு சொல்கிறார். நீ சொல்ல அதை நான் புரிஞ்சுக்கிட்டு எழுதுறேன். இங்கே வியாசருக்கு என்ன தெரியுமா யோசனை? அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிற விஷயம், அவர் ஒரு 30 செகண்ட் அவர் யோசிச்சுட்டு எழுதுறார். அந்த பொருளை அவர் அந்த 3 வரியோ 4 வரிகளோ அவர் சொல்கிறதை கேட்டுட்டு இவர் எழுதுறதுக்குள்ளே அவர் 12 ஸ்லோகங்களை மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுவாராம். அடுத்தது என்ன சொல்லணும், எந்த விஷயங்களை கொண்டு போகணும், எந்த விஷயங்களை எந்த மாதிரி வரிகளாக அவங்க கொண்டு போய் நிப்பாட்டணுங்கிறத அவர் அந்த 4 வரி எழுதி முடிக்கிறதுக்குள்ளே இவர் 12 வரிகளை என்ன பண்ணிடுவாராம், மனசுக்குள்ளே அவர் கொண்டு வந்து நிறுத்துவாராம். இப்படி ரொம்ப அழகாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னது? மகாபாரதம். இன்றைக்கும் மகாபாரதம் பெருமைக்குரிய ஒரு நூலாக இருக்குது அப்படின்னா அது யார் கையால் எழுதப்பட்டது? சுவாமியின் கையால் எழுதப்பட்டது. அப்படி வேகமாக எழுதும் போதும் கூட சுவாமி அந்த வேகத்துக்கு ஈடாக இருக்கும் அந்த எழுத்தாணி வரலை அப்படின்னும் தன்னுடைய தந்தத்தை உடைச்சி அதை கூறுபடுத்தி எழுதியதாகவும் ஒரு வரலாறும் இருக்குது. ஆனால் முழுமையாக அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ப்ரூஃப் இல்லை. இந்த கொம்பு உடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்திருக்கு. ஆனால் இங்கேயும் இதை சொல்கிறாங்க. இந்த கதைகள் வேத வியாசருடைய இந்த வரலாற்று கதை பார்க்கும் போதும் இந்த பதிவு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் முழுமையாக அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் அது தெரியல. ஆனால் நிறைய இடத்துல இதே பதிவுகள் இருக்குது. அவரோட கம்பை உடைச்சிருக்கார் அப்படிங்கிறதும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விநாயகர் திருமேனி கண்டிப்பாக ஒரு ஒத்து கம்பு உடைஞ்சு தானே இருக்குது, அப்படி தான் இன்றைக்கும் பார்க்குறோம். ஆனால் இதே விஷயம் நிறைய இடத்துலையும் இருக்குது. அதனால் இதுவும் நடந்திருக்கும் அப்படின்றத முழுமையாக நம்புவோம். கண்டிப்பாக ஒரு உடைச்சி தான் அதை ஒரு கூர்படுத்தி எழுதியதாக இங்கே நமக்கு சொல்லப்பட்டு இந்த வரலாற்றுக்கரை நமக்கு இங்கே நிறைவாகுது. இப்போ இது புரிஞ்சுட்டீங்க இல்லையா? இப்போ அப்படியே இங்கே இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு வாங்க. முத்தமிழ் அடைவினை. இயல் இசை நாடகம்னு எப்படி தமிழுக்கு முத்தமிழ் இருக்கோ, முத்தமிழ் நம்ம சொல்கிறோமோ, இந்த முத்தமிழையும் கொண்டது தானே அழகான ஒரு விஷயம் தமிழ் மொழிங்கிறது இன்னைக்கு இல்லையா? இப்படி முத்தமிழும் இருக்கும்போது எப்படி ரொம்ப அழகான கவிதைகளோ நூல்களோ நமக்கு கிடைக்கப்பட்டதோ அதே போல் முத்தமிழ் அடைவினை இது முழுமையாக எப்படி தமிழ் மொழிக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி இருக்கோ இதே போல் அழகாக கொடுக்கப்பட்டது தான் நமக்கு மகாபாரதம். அது எல்லாரும் வேணான்னு சொல்லும் போது கூட முற்பட்டு நான் எழுதி தரேன்னு முற்பட வந்த ஒரு மனுஷன் யாருன்னா அது நீதான். முற்பட எழுதிய முற்பட கிரிதனில் சொல்லியிருக்காங்க இல்லையா? முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. கிரிதனில் மலை மீது உட்கார்ந்து அதை எழுதி கொடுத்ததாக நமக்கு இங்கே அருணகிரிநாதர் சொல்கிறார். இப்போ திருப்பி படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியுதா பார்க்கலாமா? முத்தமிழ் அடைவினை 3 தமிழ் போல முத்தமிழ் போல அந்த இலக்கண குறிப்பையோட ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்ட அந்த மகாபாரதத்தை முற்படு கிரிதனில் தானே முன் வந்து நான் எழுதி தரப்பா வாப்பா அப்படின்னு தானே முன் வந்து அந்த மலை மேலே ஏறி அமர்ந்து முற்பட எழுதிய முதல்வோனே, அதை அழகாக எழுதி கொடுத்த முதல்வனே தலைவனே அப்படின்னு சொல்லி முதல் 2 வரியை இங்கே நிறைவு பண்ணுறார் சுவாமி. அடுத்த 2 வரி பார்க்கலாமா? முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு 2 வரி சொல்லியிருக்கார். இந்த முப்புறத்தை எரித்தார், இது எத்தனை பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க? தேவாரம், திருவாசகம் இது எல்லாம் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி இந்த வார்த்தைகள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. முப்புறத்தை எரித்தார் சுவாமி அப்படின்றது
இதையே ரொம்ப அழகாக நமக்கு திருப்புகழையும் சொல்லியிருக்கார். திருப்புகளுக்குன்னு இருக்கிற ப்ரியாரிட்டி என்ன தெரியுதா? இந்த 6 சமயங்களையும் ஒன்றிணைந்த நூலாக இருக்கிறது திருப்புகழ். இப்போ நமக்கு சைவம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் திருவாசகம். இப்படி சாக்தம் இருக்குது, கௌமாரம் இருக்குது, சுவாமிக்காக இருக்குது, முருகப்பெருமானுக்காக இருக்கக்கூடிய கௌமாரம் இருக்குது, கானாபத்தியம் கணபதிக்காக இருக்கக்கூடிய கானாபத்தியம் இருக்குது, சௌமாரம் இருக்குது. இப்படி 6 சமயங்கள் நமக்கு இருக்குது. இந்த 6 சமயங்களையும் ஒன்றிணைத்து வைஷ்ணவம், விஷ்ணுவை பற்றி சொல்லக்கூடிய வைஷ்ணவம், இது எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்கலான்னா திருப்புகழில் கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லார் பற்றியும் பேசியிருப்பார். நான் இந்த தெய்வத்துக்கான ப்ரியாரிட்டி மட்டும்தான் பண்ணுவேன், நான் அந்த தெய்வத்தை மட்டும் பற்றி தான் பேசுவேன், அப்படி எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு அழகான நூல் நமக்கு திருப்புகழ். அந்த 2 வரி பார்த்துடலாமா? முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு இங்கே நிறைவு பண்ணியிருக்கார். முப்புறத்தை எரித்தார், இது எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன செஞ்சார், அதோட வரலாற்று கதை என்ன, அதை பார்த்துட்டு வருவோமா? 3 அசுரர்கள் இருக்காங்க. அதில் அந்தகன் அப்படின்றவரும் அவருடைய சகோதரர் 2 பேரும் இருக்காங்க. அந்த 3 பேர் இருந்ததுனால தான் திரிபுர அந்தகர்கள் அப்படின்ற பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சரியா? புரிஞ்சுக்கணும். இங்கே யார் யார் இருக்கா? அந்தகன் அப்படிங்கிற அசுரனும் அவனை சார்ந்த 2 சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், திரிபுர அந்தகர்கள் அப்படின்னு நம்ம இங்கே பதில் சொல்கிறோம். சரியா? இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானை நோக்கி ஒரு நீண்ட பயணத்தில் தவத்தை மேற்கொள்கிறாங்க. ஒரு நீண்ட கால பயணம்னே சொல்லலாம், ஒரு பெரிய தவ பயன் அது. அப்படி ரொம்ப 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 நீண்ட காலத்தில் அப்படி அவங்க தவமாக இருக்கிறாங்க. சுவாமியும் அவங்களுக்காக அந்த தவத்தின் வலிமைக்காக, அந்த தவத்தின் பலனாக சுவாமி அங்கே அவங்களுக்கு காட்சி கொடுக்குறார். அப்படி காட்சி கொடுக்கும்போது அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன கேட்டிருப்பாங்க, மரணம் இல்லாத பெருவாழ்வு. திருப்பி அடுத்த சுவாமி என்ன பதில் சொல்லியிருப்பார், அப்படிலாம் தர முடியாதுப்பா, வேறு ஏதாவது கேளு. இதுதான் கண்டிப்பாக பதிலாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அதே தான் அவரும் சொன்னாராங்க. அப்படிலாம் தர முடியாது, வேறு என்ன வரங்கள் உனக்கு வேணுமோ அதை நீ கேளு. அப்போ அவங்க கேட்ட அந்த விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் 3 பேர் இருக்கோம், 3 சகோதரர்கள் இருக்கோம். எங்கள் 3 பேருக்கும் 3 விதமான கோட்டைகள் வேணும். அதுவும் எப்படி இருக்கணும், பறக்கும் கோட்டையாக இருக்கணும். சரியா? 3 கோட்டை இருக்கணும், அது பறக்கும் கோட்டையாக இருக்கணும். 3 கோட்டையும் வெவ்வேறு விதமான உலோகங்கள் கொண்டு செய்யப்பட்டிருக்கணும். அதாவது வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை, இரும்பு கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விதமான கோட்டைகள் இருக்கணும். 3துலேயும் அவங்க பயணப்படுவாங்க. ஆனால் 3 கோட்டைகள் எப்படி இருக்கும், பறந்துக்கிட்டே இருக்கணும். அதில் பயணம் செய்ய ஏதுவாக அது இங்கே பறந்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் எத்தனை அண்டங்களுக்கு, 108 அண்டங்களையும் சுற்றி நாங்கள் வருவோம். 108 அண்டங்களையும் ஆட்சி செய்ய, நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கே நாங்கள் ஆட்சி செய்யணும். எந்த லோகத்துக்கு நான் போகிறேனோ, எந்த அண்டத்தின் வழி நாங்கள் போய் சேர்றேனோ அந்த இடத்த நான் ஆட்சி பண்ணணும். எவ்வளோ காலம் வேணாலும் நான் ஆட்சி பண்ணலாம், அது என்னோடய விருப்பமாக இருக்கணும். இப்படி நாங்கள் 3 பேருமே என்ன பண்ணுவோம், இந்த 3 கோட்டைகளை நாங்கள் பறந்து போவோம், எங்கே வேணாலும் போவோம், எந்த லோகத்தை வேணாலும் ஆட்சி பண்ணுவோம். எப்போ எங்களுக்கு அழிவுன்றது ஒன்று வரணும் அப்படின்னா, நாங்கள் 3 பேரும் என்னைக்கு ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறோமோ அன்னைக்கு ஒரு அம்பு கொண்டு எய்து நாங்கள் 3 பேரும் அங்கே கொல்லப்படலாம். எங்களுக்கு மரணம்ன்றது அன்னைக்கு வரலாம். அதை தவிர வேறு எதுவாலையும் எங்களுக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்றத அங்கே அவர் சொல்லி நிறைவு பண்ணுறார். ஒரு நேர்கோட்டில் வரணும், அப்போ அவங்கள சம்ஹாரம் பண்ணால் ஒழிய வேறு வழி இல்லை அவங்கள சம்ஹாரம் பண்ணுறதுக்கு. வேறு எந்த வழியிலையும் நாங்கள் இறந்து போகக்கூடாது, மரணிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் அங்கே சுவாமிகிட்ட அவங்க கேட்குறாங்க. சுவாமியும் சரின்னு சொல்லிட்டார், ததாஸ்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். 3 கோட்டைகள் வந்தது, 3 கோட்டைகளையும் 3 பேர் ஏறினாங்க. இப்படி 108 லோகங்களையும் அவங்க சஞ்சாரம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. 3 லோகங்கள், 3 கோட்டையிலையும் 108 அண்டங்களையும் அவங்க சுற்றி வராங்க. இப்படி சுற்றி வரும்போது எல்லாருக்கும் இருக்கிற அடுத்த ஆசை என்னவாக இருக்கும், தேவலோகம். தேவேந்திரனுக்கு ஏற்கனவே பயம், யாராவது ஒரு அசுரன் தவம் இருக்கிறான்னு சொன்னோன்னே அவருக்கு பயம் வந்துடும். என்னைக்கு ஏன் சீட்டை காலி பண்ணி அவன் ஏறி உட்காருவான்னு தெரியாது அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக இந்திரனுக்கு இருக்கும், தேவேந்திரனுக்கு கேட்கவே வேண்டாம். பார்த்தா அதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேராக அங்கே தான் போகிறாங்க. ஏன்னா யாருக்குமே இருக்கிற ஆசை என்ன, அந்த தேவேந்திரனோட சீட்டை காலி பண்ணி அங்கே போய் உட்காரணுங்கிறது தான் எல்லா அசுரருக்குமான ஆசையாகவும் அங்கே இருக்குது. இவங்களும் அதே போல் தான் அங்கே போகிறாங்க. தேவர்கள் மாத்திரம் அல்ல, இருக்கக்கூடிய ரிஷிகளும் அங்கே குடும்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த 108 அண்டங்களையும் அவங்க படுத்தாத ஆளே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா,
ரிஷிகளோ இந்த வேள்விகள் செய்கிறது இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க. இங்கே நாங்கள் தான் கடவுளாக இருக்கோம், எங்களை தான் நீங்கள் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வேள்விகள் செய்யக்கூடாது, ஹோமங்கள் பண்ணக்கூடாது, சுவாமிக்கான அந்த வழிமுறைகளை எதுவும் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாத்துலேயும் தடை செஞ்சு எல்லாரையும் குடும்பப்படுத்தி ஒரு சூழ்நிலையில் அப்பா போதும், தயவு செஞ்சு எங்களையெல்லாம் விட்டுரு, இதுலேருந்து எப்படியாவது எங்களை காப்பாற்றினா போதுன்ற சூழ்நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. இப்போ எல்லோரும் அடுத்தது எங்கே போவாங்க? வரம் கொடுத்தவர்கிட்ட தானே போகணும். அதே தான் இப்போ தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? சிவபெருமானுக்கிட்ட போய் சொல்லியாச்சு, ஐயா நீங்கள் சுவாமி கொடுத்துட்டீங்க, நீங்கள் வரம்னு ஒன்று கொடுத்துட்டீங்க, ஆனால் அவனுங்க பண்ணுற அட்டகாசமாக இங்கே எங்களால் தாங்கவே முடியல. இது எங்களை மாத்திரம் இல்லை, இருக்கக்கூடிய 108 அண்டங்களையும் இவங்க இதே பாடு படுத்திகிட்டு இருக்காங்க. தயவு செய்து இதுலேருந்து எங்களை நீங்கள் தான் ரட்சிக்கணும், ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு அங்கே போய் சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனையும் வைக்கிறாங்க. அப்போ அடுத்த சுவாமி என்ன சொன்னார்? சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க 3 பேர் நேர்கோட்டில் வரக்கூடிய காலம் வந்துருச்சு, அவங்க இந்த நேர்கோட்டுக்கு வருவாங்க இல்லையா, அந்த காலமும் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து, நீங்கள் எல்லாருன்னா எத்தனை பேர்? 30 முக்கோடி தேவர்கள். அந்த 30 முக்கோடி தேவர்கள்ட்டையும் சுவாமி என்ன சொல்கிறார்? நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு அழகாக தேர் செஞ்சு, நான் இங்கேருந்து போகணும்ல, அதுக்காக தேர் செய்யுங்க, அவனை அம்பனை எய்தணும் இல்லையா, அம்பை எய்தி அவனை வந்து சம்ஹாரம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு அம்பு, வில்லு, ஒரு சாரதி, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, நான் வந்து அந்த 3 பேரையும் சம்ஹாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரியாயிடுச்சா? இப்போ எங்கள் சுவாமி சொல்லிட்டார். இப்போ இவங்க எல்லோரும் போக ஆரம்பித்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்? ஒரு தேர் ரெடி பண்ணணும் இல்லையா, தேர் ரெடி பண்ணாங்க. அந்த ரேடி எப்படி ரெடி ஆச்சு தெரியுதா? சூரியனும் சந்திரனும் அந்த தேருடைய 2 சக்கரமாக மாறினாங்க. அதன் மேல் இருக்க பகுதி ஒன்று 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 ஒன்றாக எப்படி இருந்தது? 30 முக்கோடி தேவர்களும் 4 வேதங்களும் 4 குதிரைகளாக மாறினுச்சு. மற்ற எல்லாருமே இப்படி ஒவ்வொருத்தரை என்ன பண்ணாங்க? அந்த முழுமையாக அந்த தேர் அங்கே முழுமையாக செய்யப்பட்டது. கடைசியாக தேவேந்திரன் வந்தான். தேருக்கு ஒரு அச்சாணி போடணும் இல்லையா, அந்த அச்சாணியாக அவன் என்ன பண்ணான்? அவனுக்கே இருக்கக்கூடிய, அவன் கையில் எப்போதும் இருக்கக்கூடிய அந்த வஜ்ராயுதத்தை என்ன பண்ணான்? அச்சாணியாக போட்டான். இப்போ அந்த தேர் முழுமையாக ரெடி ஆகிடுச்சு. சாரதியாக யார் வந்தா அப்படின்னா பிரம்மன் சாரதியாக வந்தார். இப்போது அடுத்தது என்ன வேணும்? ஒரு அம்பும் நானும் வேணும் இல்லையா, அந்த கயிறாக ஆதிசேஷனும் அந்த அம்பாக சுவாமியும் வராங்க. யார்? விஷ்ணுவும் வராங்க. அதோட காணர் நுனி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு அம்போட நுனி இருக்கும் இல்லையா, அந்த நுனியில் சக்கராயுதத்தையும் வச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சா? இப்போ முழுமையாக ரெடி ஆகிடுச்சு. சுவாமி வந்தால் இங்கே அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பிரம்மன் போய் அவங்கள கூப்பிட்றதுக்காக போகிறார். பிரம்மன் என்ன பண்ணுறார்? போய் சுவாமியை கூப்பிடணும் இல்லையா, இங்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க, வாங்க நீங்கன்னு கூப்பிடணும் இல்லையா, அதுக்காக பிரம்மன் இங்கேருந்து கிளம்பி போகிறார் சுவாமி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றதுக்காக. இதற்கு இடையில் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த பக்கத்தில் சந்திரனும் சூரியனும் இருந்தாங்க இல்லையா, இங்கே சந்திரன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் மாத்திரம் இந்த சக்கரமாக இல்லைன்னா இந்த தேர் ஓடிருமா, நியாயம் தானே அப்படின்னு அவன் ஃபஸ்ட்டு கேட்டான். ஆப்போசிட் சைடில் இருந்த சூரியன் கேட்டான். அதே தான்டா நானும் சொல்கிறேன், இந்த பக்கம் இருக்கிற நான் இல்லைன்னா இந்த சக்கரம் ஓடிருமா, இந்த சக்கரம் இல்லைன்னா இந்த தேர் ஓடிருமா, நீ எப்படி அந்த பக்கத்துக்கு இருக்கியோ அதே போல் இந்த பக்கத்துக்கு நான் இருக்கணும், நான் இல்லைனாலும் ஒன்றை மாத்திரம் வச்சு எப்படி ஓட்ட முடியும், இங்கே நானும் இருக்கணும், நான் இல்லைனாலும் இந்த தேர் ஓடாது அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தராக ஆரம்பித்தாங்க. 30 முக்கோடி தேவர்களும் சொன்னாங்க, நான் இல்லாமல் இந்த தேர் ஓடாது. இது எவ்வளோ பெரிய சண்டை ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இவங்களுக்குள்ளேயே போட்டி வந்துடுச்சு, நான் இல்லைன்னா நடக்காது, நான் இல்லைன்னா நடக்காது, நான் இல்லைன்னா நடக்காதுன்னு. இப்படி எல்லாரும் இதுக்கு எதோட குறியீடாக நமக்கு சொல்கிறாங்க தெரியுதா? நானுன்ற ஆணவம். இந்த ஆணவம் இருக்கிற இடத்துக்கு சுவாமி வருவாரா? கண்டிப்பாக வரமாட்டார். நம்மக்கிட்டே இருந்தாலே வரமாட்டார். தேவர்கள்ட்ட இருந்தாலும் அப்படி தான். அவருக்கு அதில் பாரபட்சமே கேட்டார். யாருக்கிட்ட ஆணவம் இருந்தாலும் அங்கே சுவாமி கிட்டக்க கூட நெருங்கவே மாட்டார். இப்போ இங்கேருந்து போனார் இல்லையா பிரம்மன், போய் அங்கே போய் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டார். அவர் கண் விழித்து பார்க்குறார். இங்கே நடக்கிற விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் போயிடும். இத்தனை லோகத்தையும் படித்தவராச்சே, அவருக்கு தெரியாதா என்ன? நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் அவர் கவனிச்சுட்டே இருக்கக்கூடியவர். பக்கத்தில் நடக்கிற விஷயமா அவருக்கு தெரியாமல் போயிடும். அது அவரையும் பார்க்குறார். தனக்கு தானே சிரிப்பு வருது, தான் மனசுக்குள்ளே சிரிப்பு வருது. உங்களுடைய படைப்பின் கீழ் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களாக இருக்கட்டும், மற்ற லோகங்களாக இருக்கட்டும், நீங்களே இப்படி ஆணவத்தின் வழி என்னால் தானே நடக்குதுன்ற ஆணவம் கொண்டு இருந்தால் மற்ற எல்லாரும், மற்ற படைப்பில் இருக்கக்கூடிய மற்ற அண்டங்கள் இதெல்லாம் எப்படி சரியாக
அதோடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை ஜீவராசிகள் இருக்குது, அத்தனும் எப்படி சரியான வழிக்கு போக முடியும்? இவங்களே இப்படி இருக்காங்களே, இவங்களே சரியான வழியில் போகலைன்னா அவங்களோட படைப்பின் கீழ் வரக்கூடிய எல்லாமே தவறாக தானே போய் நிற்கும். அப்போ இவங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு முதல்ல இவங்களுக்கு சொல்லணும்னு சுவாமி அங்கே யோசிக்கிறார். அப்பவும் என்ன பண்ணார், தன்னோட குழந்தைய திரும்பி பார்க்குறார். யாரை? விநாயகர் பெருமானை தான். இவங்க திரும்பி பார்க்குறார். இப்போவும் அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அப்பாவோட குறியீடு தான் அவருக்கு நல்லா தெரியுமே. இப்போவும் அவருக்கு புரிஞ்சிருச்சு. விறுவிறுன்னு சாமி ஏந்து போனார். அங்கே அச்சாரியம் ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா, வஜ்ராயுதம், அதை சுவாமி எடுத்தார். அந்த வஜ்ராயுதம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். அது ஒரு இரும்பினால் செய்யப்பட்ட இல்லை ஏதோ ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஆயுதம் அல்ல. ததீசி முனிவர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு முனிவர், கிட்டத்தட்ட சப்தரிஷியில் ஒருத்தர், அவருடைய முதுகு எலும்பை தான் வஜ்ராயுதமாக மாற்றப்பட்டது. அப்போ அதுக்கு எவ்வளோ வலிமை இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு ரிஷி அவர் தன்னைத்தானே மாய்ச்சிக்கிட்டு இவங்களுக்காகவே, தேவருக்காகவே அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு அந்த வஜ்ராயுதத்தை, அந்த முதுகெலும்பை முழுமையாக அவர் கொடுக்குறார். அதை கொண்டு செய்யப்பட்ட அந்த வஜ்ராயுதம், அதுக்கு இணையான இன்னொரு ஆயுதம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான். அப்படிப்பட்ட அந்த ஆயுதத்தை சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? இங்கேருந்து போனார், அந்த அச்சாணியை எடுத்தார், அதாவது அந்த வஜ்ராயுதத்தை எடுத்தார், கீழே போட்டார், ஒரு இப்படி நுனி காலால் இப்படி மிதித்தார். இப்படி நுனி விரலை தான் அதில் வச்சு ஒரு அழுத்தினார். அந்த வஜ்ராயுதம் என்னாச்சு? தூள் தூளாக போயிடுச்சான். இங்கே தூளாக போணுச்சா? அந்த பக்கம் பார்க்கலாம். அங்கே சுவாமி இருந்தார் இல்லையா, இங்கே திரும்பி பார்க்குறார். அவர் எடுத்து போட்டு அங்கே தன்னோட நுனி விரல் கொண்டு அதை அமுக்கினார், அழுத்தினார் அப்படின்றத அங்கே பார்க்குற அடுத்த செகண்ட் என்ன ஆகுது, அடுத்த நிமிஷம் இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த 3 கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் வந்து நின்றுது. அந்த மேற்கோட்டில் வந்து நின்னனும் சுவாமி என்ன பண்ணார், அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்து சின்னதாக சிரிச்சாராம். என்ன பண்ணார்? சின்னதாக சிரிச்சாராம். 3 கோட்டைகளும் எரிந்து நாசமானது. 3 பேரும் அங்கே மரணித்தார்கள். அந்த 3 அந்தகரும் அங்கே அழிஞ்சு போனாங்க. அங்கே 3 அந்தகரால் அழிஞ்சு போனாங்க. அதிகம் என்னது? ஆணவத்தின் உச்சம்தான். எனக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு, அந்த வரத்தை நான் சிறப்பான ஒரு விஷயம் எனக்கு கையில் கிடைச்சிருக்குங்கும் போது எனக்கு அங்கே என்ன பண்ணக்கூடாது, ஆணவம்ன்றது வரவே கூடாது. அதை நல்வழியில் நான் பயன்படுத்தியிருந்தால் எனக்கு அழிவுன்றது வரவே வராது. நான் என்ன பண்ணுறேன், என் கையில் ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கு, ஒரு அழகான ஒரு பொருள் என்கிட்ட கிடச்சிருக்கு, ஒரு வரம் எனக்கு கிடச்சிருக்குன்னா அதை நான் எப்படி வச்சுக்கணும்? அதை பத்திரமாக நல்ல வழியில் பயன்படுத்தணுமே தவிர அதை ஆணவம் கொண்டு பயன்படுத்தினால் அவங்களுக்கு அழிவு நிச்சயம். அது என்னவாக இருந்தாலும் அது அழிவு நிச்சயம்னு நமக்கு சொல்ல போகிற விஷயந்தான் இந்த கதையும் கூட. இந்த முப்புறத்து எரித்த அந்த கதையை நமக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அங்கேயும் ஆணவத்தின் உச்சம்தான், இங்கேயும் ஆணவத்தின் உச்சம்தான். அது அசுரர்களோ தேவர்களோ இல்லை, ரெண்டுமே ஆணவத்தின் உச்சம்தான். ஆனால் இங்கே தேவர்கள் ஏற்கனவே அமிர்தம் சாப்பிட்ருக்காங்க, அதனால் அவங்களால மரணிக்க முடியாது. அது சாபமா வரமா, இது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இப்போவும் இருக்குது. அது பின்னாடி நம்மளும் பார்க்கலாம். அது வரமா சாபமாங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்கே தேவர்களுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுதா? ஏற்கனவே நமக்காக சொல்லப்பட்ட விஷயம், முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவன். முதல் அவிழ்பாகம்ங்கிறது எந்த ஒரு பூஜையை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னாலுமே அடுத்து முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? பிள்ளையார் சொல்லின்னு ஒன்று போட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். முதல்ல யார்கிட்ட அந்த பிரார்த்தனை வைக்கணும்? முதல் அவிர்பாகம் அப்படின்றது அங்கே விநாயகர் பெருமானுக்கு தான் கொடுக்கணும். விநாயகன் ஏற்கனவே நம்ம அதை பார்த்துருக்கோம். விநாயகன், வி நாயகன் அப்படின்னாக்கா, வீன்றது மேலானவன், நாயகன் தலைவன், மேலான தலைவன், அவன்தான் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவன். அப்படின்ற பட்சத்தில் இந்த முதல் அவிர்பாகம் யாருக்கு கொடுத்துருக்கணும்? முதல்ல யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? அப்பா இது மாதிரி நாங்கள் ஒரு தேர் செய்ய போகிறோம், இங்கே சுவாமி சம்ஹாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா, அதுக்காக நாங்கள் தேர் செய்கிறோம், அது நல்ல விதமாக அது முடியும் வரை எங்களுக்கு துணையாக நீ இருந்து அதை முடிச்சு தரணும்னு யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? விநாயகர் பெருமாட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அவங்க எல்லாரும்? நாங்கள் தேவர்கள் இல்லையா, எங்களுக்கு எல்லாம் இருக்குது, எங்களுக்கு எது இல்லாதது எதுவுமே இல்லை, நாங்கள் சௌக்கியமாக இருக்கிறோம், எங்கள்கிட்ட என்ன இல்லை, இப்படிலாம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம். அதில் என்ன பண்ணிட்டாங்க? ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லணும், விநாயகர் பெருமானுக்கான அந்த அவிழ்பாகம் கொடுக்கணுன்றதையே மறந்து போயிட்டாங்க. அதை ஞாபகப்படுத்த தான் என்ன பண்ணார் சுவாமி? முப்புறத்தை எரித்த அந்த சுவாமிக்கு இந்த தேரை அழிக்கிறதே அவ்வளோ பெரிய கஷ்டமா?
இல்லை அந்த ஆணவத்தை அழிக்கிறதும் அவ்வளோ பெரிய கஷ்டமா? அது எதுவுமே கிடையாது. அங்கே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன தெரியுதா? நீ ஒன்று செய்கிற சரிதான், ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? விநாயகர் பெருமான்டேருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல அவங்ககிட்ட சொல்லணும். அவங்ககிட்ட சொல்லிப்பார், அந்த வேலை எப்படி இருக்கும், உனக்கு நிறைவாக முடியும். இங்கே நீங்களே தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க எல்லாருமே அதே தப்பை கண்டிப்பாக செய்வாங்க. அதனால் முதல்ல நீங்கள் சரியாக இருங்கன்னு சொல்கிறதுக்காக, அதுக்காக தான் என்ன பண்ணினார், அங்கே விநாயகர் பெருமானே அனுப்பி வச்சார். சரியா? இப்போ இது புரிஞ்சது. இந்த விஷயம் அவங்களுக்கு இப்போ நமக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே தேவர்களுக்கெல்லாம் சொல்லாமையே தெரிஞ்சுது. ஏன்னா அவங்களும் தேவர்கள் இல்லையா? அதனால் அவங்க எல்லாருக்கும் சொல்லாமே புரிஞ்சுது. தன்னோட தவறையும் அவங்க உணர்ந்தாங்க. அதன் பிறகாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் சரியாக முதல் அவிர்வாகம்ன்றது விநாயகர் பெருமானுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றது தான் இந்த முப்புரத்தின் வரலாறாக அங்கே நமக்கு நிறைவாகுது. இப்போ இந்த 2 வரிகளையும் படித்து பாருங்கள், உங்களுக்கு முழுமையாக புரிய ஆரம்பிக்கும். முப்புரம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம். அந்த முப்புரத்தை எரித்த அந்த சிவனுக்கு ரதம் ஒன்று கொடுக்கப்பட்டது, ரதம் ஒன்று செய்யப்பட்டது. புரிஞ்சுது? அந்த முப்புரத்தை எரிப்பதற்காக 3 கோட்டை கொண்ட அந்த முப்புரத்தை எரிப்பதற்காக அந்த சிவபெருமானுக்கு ரதமானது செய்யப்பட்டது. அது என்ன பண்ணார் சுவாமி? அச்சது பொடி செய்த அதிதீரா. அதில் இருக்கக்கூடிய அந்த அச்சை என்ன பண்ணார்? அந்த ஆணவத்தின் உச்சமாக தன்னுடைய தந்தையினுடைய கட்டளையின் பேரில் அவர் என்ன பண்ணார்? யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம், அந்த ததிசி முனிவரோட அந்த ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த முதுகெலும்பு, சரியா, வஜ்ராயுதத்தை அழிக்க முடியாத ஒரு விஷயம். சுவாமி என்ன பண்ணார்? தன்னோட நுனி விரலில் வச்சு அழகாக அதை சுக்கு நூறாக உடைச்சிட்டார். சின்னதாக கூட இல்லை, அதாவது 2-3 இல்லை, சின்ன குட்டி குட்டி பீசஸாக உடஞ்சி போச்சு, தூளாக ஆகிடுச்சு நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ எவ்வளோ பெரிய வலிமை மிக்கவனாக விநாயகர் பெருமான் இருக்கணும். செய்ய முடியாதுன்னு சொல்கிற ஒரு விஷயத்த செஞ்சு காட்டுறவர் தான் சுவாமி. அங்கே அப்படி தான் நமக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே வர்றார். எல்லாரும் எழுத முடியாதுன்னாங்க, மகாபாரதம் எழுத முடியாதுன்னாங்க, ஆனால் அது முழுமையாக சுவாமி அங்கே எழுதி கொடுத்தார். இங்கே அது அழிக்கவே முடியாத ஒரு விஷயம் தான், வஜ்ராயுதம் அழிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் சுவாமி என்ன பண்ணார்? ரொம்ப எளிமையாக அதை அழிச்சு காமிச்சார். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த முப்புரத்தை எரிப்பதற்காக அந்த சிவனுக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த ரதத்தில் அந்த அச்சை என்ன பண்ணார்? தன்னுடைய தந்தையின் கட்டளையின்படி அந்த அச்சை பொடி செய்த அதிதீரன். ஏன் அதிதீரன்னு சொல்லணும்னா, அங்கே முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த அங்கே முடித்து அவர் காமிச்சிருக்கார். செய்ய முடியாத ஒரு விஷயத்த நமக்காக அங்கே செஞ்சு காமிச்சிருக்கார். இதுதான் அடுத்த 2 வரிக்கு பொருளாக செஞ்சு நமக்கு அருணகிரிநாதர் சொல்கிறார். இப்போ இந்த 4 வரிகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ அதிதீரனாக அவர் இருக்கார்னு நமக்கே சொல்லிட்டு இருக்கார். இது இப்படி செய்ய முடியாத எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு போன அவருக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செய்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். எதாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதை செய்ய பழகு அப்படின்றதான் நமக்கு மறுபடியும் அருணகிரிநாதர் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கார். இன்னும் 4 வரிகள் மாத்திரமே இருக்குது. இந்த 4 வரிகளையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாமா? இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த 4 வரிகளும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன். முத்தமிழ் அடைவினை முற்பாடு கிரிதனில் முற்பாடு எழுதிய முதல்வோனே, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. இந்த வரிகளை ஞாபகப்படுத்திக்கங்க, திருப்பி படித்து பாருங்கள். கொடுத்துருக்க விஷயம் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் எழுதி வைங்க. நான் எப்போதும் சொல்கிற விஷயந்தான். கண்டிப்பாக இன்றைக்கி எல்லோரும் டைரியோடு தான் உட்காந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். திருப்பி இல்லைனாலும் அப்படி யாராவது ஒருத்தர் அது எழுதிக்கலைனாலும் திருப்ப கண்டிப்பாக எழுதி பாருங்கள். கையில் தயவு செஞ்சு எழுதுங்க. அது எப்போவுமே நமக்கு மறந்தே போகாது. எழுதி வைக்கிற விஷயங்கள் என்றைக்கும் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எழுதி வைங்க. கண்டிப்பாக எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து பயணிக்கலாம். சிவாய நம.